6 மந்த்துக்கு முன்னாடி நான் ஒரு இன்டோர் பிளான்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 கிட்ட வியூஸ் போயிருக்கு அதுக்கு. அதுல எல்லாரும் என்கிட்ட கேட்ட கேள்வி என்னன்னா, அரேக்கா பாம் வந்து வளர்க்கணும்னு ரொம்ப ஆசை. பட் அது வந்து பார்த்தீங்கன்னா, வாடி போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு. இதுல நம்ம செய்ற ஒரு தப்பு என்னன்னா, பிளான்ட்ஸ் வைக்கிற இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எந்த இடத்துல செட் ஆயி, அந்த இடத்துல ஒரு 1 மந்த் நம்ம வச்சு பார்க்கும்போது நல்ல குரோத் இருக்கு. செடி எதுவும் வாடல அப்படின்னா, அந்த இடம் அதுக்கு செட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அதே இடத்திலே கன்டின்யூ பண்றது நல்லது. நான் வந்து லாஸ்ட் வீக் ஊருக்கு போகும்போது என்ன பண்ணியிருந்தேன், இந்த செடிய வந்து வேற இடத்துல மாத்தி வச்சேன். தண்ணி ஊத்தும்போது எப்பயுமே வேற இடத்துல மாத்தி வைப்பேன். திரும்ப அதே இடத்துல கொண்டு வந்து வைக்க மறந்துட்டேன். ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு இது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா காஞ்சிடுச்சு இல்லையா? ஸோ, இத வந்து இதிலயே வைக்காம, அந்த காஞ்ச இத மட்டும் நம்ம வந்து எடுத்துறணும். அண்ட் வந்து 1 வாரத்துக்கு ஒரு தடவ வந்து தண்ணி ஊத்துனா போதும். மணி பிளான்ட்க்கு அப்புறம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாவும், அதே நேரத்தில ஈஸியாவும் நம்ம வளர்க்கக்கூடிய மெயின்டனன்ஸ் இல்லாத பிளான்ட் நான் வந்து அரேக்கா பாம் தான் சொல்லுவேன். ஸோ, இந்த விலையும் வந்து பார்த்தீங்கன்னா, 150, 200 ரேஞ்சிலே உங்களுக்கு கிடைக்கும். நீங்க நெக்ஸ்ட் லெவல் பாட் வந்து மாத்தி வைக்கும்போது, இன்னும் உங்களுக்கு குரோத் வந்து சூப்பரா இருக்கும். ஸோ, சின்ன அரேக்கா பாமா இருந்தாலும் ஹால்லயும், பால்கனிலயும் வைக்கும்போது அதோட லுக் ரொம்பவே சூப்பரா இருக்கும். எனக்கு வந்து இன்டோர் பிளான்ட்ஸ்னா வளர்க்கணும்னு ரொம்ப ஆசை. பட் மெயின்டனன்ஸ் வந்து ரெகுலரா பண்ற மாதிரி ரொம்ப லோ மெயின்டனன்ஸா இருக்கிற மாரி பிளான்ட்ஸ தேடி தேடி பார்த்து வாங்கியிருந்தேன். இன்டோர் பிளான்ட்ஸ்க்கான டீடைல்டு வீடியோ இன்ஸ்டால பார்க்குறீங்கன்னா, பயோ அண்ட் ஸ்டோரியில டேக் பண்றேன். யூடியூப்ல பார்க்குறீங்கன்னா, இங்க கீழ டேக் பண்றேன். செக் பண்ணி பாருங்க. பாய்.